மகாநதி சீரியல்ல நம்ம விஜய், குமரன், நிவின் 3 பேர் சேர்ந்து நம்ம சாரதா அத்தையோட வீட்டை எப்படியாடி மீட்டு கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம பசுபத்தோட மகனா இருக்க ராகவ கரெக்டா மாஸ்டர் பிளான் போட்டு தூக்கிடலாம் அப்படி சொல்லி திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி 3 பேரும் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்க. அங்கேயே இருந்து இந்த பக்கம் இதை கவனிச்ச கங்கா ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் ஆயிட்டு இந்த மனுஷன் எங்க போயிட்டான்னு தெரியல. அது மட்டும் இந்த விஜய் கூட சேர்ந்து சுத்திட்டு இருப்பாரு. இந்த விஜய் என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தாரு அணையில இருந்து இவரோட நடவடிக்கை சரி கிடையாது. 2 பேர் சேர்ந்து எப்படி சுத்திட்டு இருக்காங்களே, எப்ப வீட்டுக்கு வந்து எப்ப இந்த மனுஷன் தூங்கி மறுநாள் காலையில வேலைக்கு போகாட்டாமா, அவனுக்கு தான் இந்த வேலை வெட்டி எதுவுமே கிடையாது. இந்த வீட்டுல தண்ட சோறு தின்னுட்டு இருப்பான், அதுக்கு நம்ம புருஷன் அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோமா மனசுல விஜய் கண்ணா பண்ணு திட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இதெல்லாம் கவனிச்சிருந்தேன் நம்ம கவரி அப்படியே மனசு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம அக்கானே இப்படி மாறிட்டா, கொஞ்ச நாள் முடியாது நம்ம விஜய்க்காக நம்மளுக்காக அவ்வளவு சப்போர்ட்டா பேசிட்டு இருந்தா, இப்ப கொஞ்ச நாள் அக்காவோட நடவடிக்கை சரி கிடையாது. விஜய் எதுக்கு இப்படி கண்டாலும் எரிஞ்சு விழுறாங்களோ தெரியலையே அப்படி சொல்லிட்டு மனசுல ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி 3 பேர் நைட்டு வீட்டுக்கு வரல. இந்த பக்கம் அதே மாதிரி யமுனாவும் நிவன் நினைச்சு ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம அவங்க அம்மா ஏற்கனவே நம்ம யமுனா பார்த்து கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. கரெக்டா அது மாதிரி நம்ம நிவனை வீட்டுக்கே வரல. இதை கவனிச்சு யமுனா ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. கரெக்டா நம்ம கங்கா அக்கா போய் பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு நம்ம யமுனாவை நம்ம கங்காவோட கடைக்கு போறாங்க. இந்த பக்கம் அதே மாதிரி நம்ம கங்கா வீட்டுல எந்த ஒரு பொருளும் சாப்பிடாம எனக்குலாம் ஒண்ணு வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நீங்களே சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சாரதா கிட்ட ரொம்ப கோவப்பட்டு நான் கடைக்கு போற கடையில போய் எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு, அந்த மனுஷனை காலைல இருந்து வீட்டுக்கே வரல நைட்ல இருந்தே அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா நிறைய கடைக்கு போறாங்க. இந்த பக்கம் இதெல்லாம் கவனிச்ச சாரதா அவளுக்கு என்னடி ஆயிட்டு பேய் இப்படி சும்மா கத்திட்டு போற, இப்படி சாப்பிடாம போற, மாசமா இருக்கிற கொஞ்சம் மட்டும் அக்கறை வேண்டாமா அப்படி சொல்றாங்க. உடனே கவரி சொல்றாங்க, நீ விடுமா நான் பாத்துக்கிறேன், அது மட்டும் இல்லாம அக்காவுக்கு சாப்பாடு தானே கொண்டு போய் கொடுக்கணும், நான் அவளுக்கு கடையிலே கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம கவரி ரொம்ப அக்கறை நம்ம சாப்பாடு ரெடி பண்ணிட்டு நம்ம கங்காவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கங்காவும் யமுனாவும் 2 பேரும் பேசி ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. நீ யமுனா இங்க வந்திருக்க அப்படி சொல்லி கங்கா கேட்கறாங்க. என்னக்கா நான் நிவினை தேடிதான் போனேன், அது மாதிரி நிவின் எங்க இருக்குன்னு தெரியல, நைட்ல இருந்து அவர் வீட்டுக்கு வரல அப்படி சொல்றாங்க. அதை கேட்டுன்னு கங்கா சொல்லுறாங்க, ஆமாம்மா அந்த குமரன் வீட்டுக்கு வரவே இல்லை, உங்க மாமாவும் தான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோமச்சிட்டாங்க. விஜய் வீட்டுக்கு வரல. இப்ப 3 பேர் சேர்ந்து எங்கேயும் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நல்லாவே தெரியுது. இந்த விஜய் என்னைக்கு இது வீட்டுக்கு வந்தாரு அன்னில இருந்து நிம்மதியா மொத்தமா போயிட்டு, அது மட்டும் இல்லாம வீட்டுலதான் டார்ச்சர் பண்ற, இப்ப நான் என் புருஷனை கெடுத்து கூட சுத்திட்டு இருக்காரு, அவரே மாதிரி வேலை வெட்டி எதுவுமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காரு, நான் ஒண்ணுமே புரியல அப்படி சொல்லிட்டு இந்த மனுஷனை கறி வேண்டாமா அவரு கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு பின்னாடி சுத்து போயிட்டாரு அப்படி சொல்லிட்டு ரொம்ப கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இது எல்லாமே நம்ம காவரி அப்படியே வெளியே இருந்து கெடுக்கடே இருக்காங்க. அதே நேரம் நம்ம யமுனா சொல்லுறாங்க, இல்ல நிவின்னு போற போக்கே சரி கிடையாது, அது மட்டும் கூட சீக்கிரம் நம்ம விஜய் நம்ம காவரி அந்த வீட்டுல இருந்து நீ எப்படியாட்டி வெளியே அனுப்பிடு, அப்பதான் உனக்கு மாமாக்கு அந்த வீட்டுல மதிப்பு இருக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம கங்கா சொல்றாங்க, ஆமா நீ சொல்றது கரெக்ட், அது மட்டும் இல்லாம இப்ப வேற பணக்கார மாப்பிள்ள அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவரா விஜய் தலை தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்கு வாடகை வரை என் புருஷனா கொடுக்க சொல்லியிருக்கேன், ஏன்னா நாங்க இருக்க வீட்டுல தான் அவங்க இருக்கிறாங்க சொல்லி இருக்கணும், அவங்க காசை கொடுத்து அந்த வீட்டு வாடகை வாங்கிக்கிட்டு நாங்க இந்த வீட்டுல இருக்க கூடாது, நான் முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டேன் என் வீட்டுக்காரங்க கிட்ட, உங்க மாமா சரின்னு சொல்லியிருக்காரு, எல்லாம் சரி கிடையாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. எல்லாமே நம்ம காவிரி கிட்ட ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இருக்கு. எனக்கு 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்காங்க, அப்போ நம்ம எங்க தங்கச்சிலாம் கிடையாதா, இந்த யமுனா கூட சேர்ந்து நம்ம கங்காக்கா இப்படி பேசிட்டாலே நம்ம கூடிய சீக்கிரம் இந்த வீட்டோட காலி பண்ணணும், அதுக்கு என்ன வேலையை நம்ம அதை பார்க்கணும், இந்த விஜய் நம்ம திட்டி வைக்கணும், தேவையில்லாம எங்க விஷயம் தலையிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு அப்படியே மனசு வருத்தப்பட்டு கண் கலங்கிக்கிட்டு நம்ம காவிரி அப்படியே அங்கேயே சாப்பாடை வச்சுட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் இதெல்லாமே நம்ம யமுனா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம காவிரி இங்க வந்த மாதிரி எனக்கு தோணுது அப்படி சொல்றாங்க. அங்க போய் எட்டி பாக்குறாங்க, சாப்பாடு கொடுத்துருக்கிறத பார்த்தோன்னா நமக்கு அங்க செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்ன கங்கா காவிரி இங்க வந்திருக்கா, நம்ம வீடு நம்ம பார்த்து பேசலாம் கேட்டிருப்பாள் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம கங்கா இருந்தாலும் இருக்க கேட்டு மாமா என்ன தப்பா பேசலாம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. சாப்பாடு கொண்டு வந்திருக்கா பாரு, அம்மா ஓட்டி யார் சாப்பாடு கேட்டா ரொம்ப அக்கறையாவும் நடிச்சுட்டு இருப்பா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம காவிரி எடுக்க போற முடிவுலதான் இருக்கும், பொறுத்தனும் வரப்போற வெளியில பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.